வெல்கம் டு கிரிப்டோ ராக்லன் கைஸ். நம்ம வீடியோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். RX 6600 XT டெஸ்டிங் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அனிமா இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 days வந்து உங்களுக்கு ஒரு ரிக் பில்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரம் பேசிக் டு ஃபைனலாக வந்து OS இன்ஸ்டால் பண்ணி மைனர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு பார்ட் பை பார்ட்டாக வந்து வில் டூ இட். ஒரு பேசிக்லேருந்து எப்படி வாங்குகிறோம், என்னென்ன பார்ட்ஸ் வாங்குகிறோம், ஏன் அதை வாங்குகிறோம் அப்படின்றதுலேருந்து அதை பில்ட் பண்ணி எப்படி கன்ஃபிகர் பண்ணுறோம், என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம், அண்ட் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோம், ஏன் அந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் ஃபைனலி வந்து எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்க்குறோம். வெயிட் ஃபார் இட் கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் சளைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு வந்து அதே கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. கமெண்ட் செக்ஷனில் கிட்டத்தட்ட 12,000 கமெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் மக்கள் வந்து ஓஞ்ச பாடு இல்லை, ப்ரீவியஸ் கமெண்ட்ஸையும் படிக்க மாட்டாங்க. நமக்கு வேறு யாராவது ஒருத்தங்க நம்மளை மதித்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா போய் பழைய கமெண்ட்ஸை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைம் வர கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்ருலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய மித்ஸ் அண்ட் FAQs இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து ராகுல், நான் என்ன மதர் போர்டு வாங்குறது, என்ன ப்ராசஸர் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குற கொஷின் இருக்குது. ஸோ மதர் போர்டு அண்ட் ப்ராசஸர் வந்து பியூர்லி யுவர் பட்ஜெட். ஓகேவா? ஸோ ரெக்குவயர்மெண்ட் மைனிங்க்கும் நீங்கள் ஒரு PC அசம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது கைஸ். அந்த PCயை வந்து நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு கேமிங் PC, அந்த PCயிலே நீங்கள் ஒரு எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எக்ஸல் ரன் பண்ணுற மிஷின் அது. அந்த PCயிலே நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு அனிமேஷன் ரிக் அது. அதில் நீங்கள் மைனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மைனிங் ரிக். ஸோ இந்த ரிக்குன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து ஒரு PC, அவ்வளோதான். அதில் மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் நீங்கள் போட்டு ஒரு ஃப்ரேமில் வைக்கிறதுனால வி கால் இட் அஸ் எ ரிக். ஸோ அது ஒன்றும் ரொம்ப பெரிய ஃபேன்சியான ஒரு டேர்ம்லாம் கிடையாது. அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு சாதாரண ஒரு PC, இது இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மதர் போர்டு ப்ராசஸர் வந்து டிப்பிக்கலாக நீங்கள் மைனிங்க்கு மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேக் ஷோர் தட் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து மேக்ஸிமம் GPU சப்போர்ட் இருக்கணும். ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமிங் மதர் போர்ட்ஸில் வந்து சப்போர்ட் இருக்கும். B45 அந்தமாரி மதர் போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 5 to 6 PC எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் சப்போர்ட் இருக்கும். அப்புறம் நீங்கள் 5 to 6 கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து NVMe அப்படின்ற ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. ஹார்ட் ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம SATA போர்ட்டில் வந்து ஹார்ட் ட்ரைவ்ஸ் போடுவோம். அண்ட் இப்போ வந்து NVMe இருக்குது. ஸோ NVMe வந்து இட்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு SATA. ஏன்னா இது வந்து மச் ஃபாஸ்டர் இது. அண்ட் ட்ரைவ்ஸோட ரீட் ரைட்ஸ் வந்து ஃபாஸ்டர். இது எதுக்கு அப்படின்னா வந்து முக்கால்வாசி வர மதர் போர்ட்ஸில் அது வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கவனிக்கலனாலும் அது அங்கே இருக்கும். அதில் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இப்போ சியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இனிமேல் வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்டு ஹார்ட் ட்ரைவ் பேஸ்டு மைனிங் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து இருக்கிறதுல சீப்பு, ஸ்டோரேஜ் வந்து சீப்பு, எலக்ட்ரிசிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பட் அகெயின் வந்து இட் டஸ் சார்ட் ஆஃப் சிமிலர் திங். ஸோ அப்போ வந்து இதே மாதிரி வந்து அடுத்த மைனிங் காயின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வரப்போ வந்து நீங்கள் NVMe ஹார்ட் ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ளாட்டிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஃபைல் காயின் பார்த்திங்கன்னா தே ஆக்சுவலி கோயிங் ஃபார் another வெர்ஷன். ஸோ அநேகமாக ஃபைல் காயின் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆச்சு, சியா மாரி கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபைல் காயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இது ஏன் வந்து NVMe வந்து ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மற்ற மைனிங் ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 43 பின்னாடி வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சீ இட். ஸோ அது வந்து மைனிங் ரிக் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் இல்லை, மொத்தமாக நம்மள்ட்ட வந்து 42 இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம், 43 கிராஃபிக் கார்டு இருக்குது. இந்த எல்லா கிராஃபிக் கார்டும் ரன் ஆகிறதுக்கு நம்மளோட பவர் வந்து ஃப்ரம் த வால் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 4000 வாட்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லே வந்து கிட்டத்தட்ட $20 to $22 நம்ம பே பண்ணுறோம். நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, AUD to INR வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்குனா 30 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். வேறு இப்போ சியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனை வச்சுருக்கேன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 ஹார்ட் ட்ரைவ் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். மொத்தமாக வந்து எத்தனை TB இருக்கும், 100 TB இருக்குன்னு நினைக்கிறேன். 180 சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி TB இருக்குது. மொத்தம் பிளாட்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குன்னா 750 பிளாட்ஸ் இருக்குது. 750 பிளாட்ஸ் வச்சுருக்கோம். இதோட டோட்டல் எவ்ரிடே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் நம்ம எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறோம்னா வெறும் 50 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுறோம். இத்தனை ஹார்ட் ட்ரைவ் ரன் ஆகிறதுக்கு நம்மளோட பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து GPU மைனிங் பண்ணுற அதே கம்ப்யூட்டர்ஸ் வந்து சியா மைனிங்கும் பண்ணுது. அண்ட் அதே மிஷினில் சியா மைனிங் பண்ணுற அதே மிஷினில் வந்து CPU மைனிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ
இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சியா மைனிங் வந்து இட்ஸ் எஃபிஷியன்ட், பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் வர்த் இட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் ஆஸ்க் யூ டு டேக் ரிஸ்க் நட். பட் ஃபியூச்சரில் அது ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மைனிங் ரிக்கை அப்கிரேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மைனிங் ரிக்கில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு NVMe ஹார்ட் ட்ரைவ் போட்டு அதை நீங்கள் ப்ளாட்டிங் டெம்பரரி ஹார்ட் ட்ரைவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ப்ராசஸர் போடுறது அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து எந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப லோ பவர் கன்சப்ஷன் இருக்குதோ, ஏன்னா அகெயின் ரிமெம்பர் கைஸ், இந்த ரிக்கை வந்து நீங்கள் மைனிங்கை தவிர வேறு எதுவுமே பண்ணலன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒருவேளை நீங்கள் கேம் விளையாடுவீங்க, ஒருவேளை நீங்கள் வந்து சியா ப்ளாட்டிங் பண்ணுவீங்க, அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராசஸர் போடணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்ல ப்ராசஸர் தேவையில்ல, மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் வந்து ஓகே. ஸோ அப்போ வந்து வெறும் மைனிங் மட்டும் அப்படின்னா வந்து சீப்பஸ்ட்டு அண்ட் லோ பவர் கன்சப்ஷன் ப்ராசஸர்ஸ் போங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ரான் வந்து நம்பர் 1 சாய்ஸ் இருக்கும். செல்ரான் வந்து இருக்கிறதுல லோ பவர் கன்சப்ஷனு அண்ட் மைனிங்க்கு அது ரொம்பவே போதும். அண்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா i3 இருக்கும், இன்டெல் i3 இருக்கும். அண்ட் ஒருவேளை ரைசன் சைட் நீங்கள் போகிறீங்க, AMD சைட் போனால் ரைசன் 3 அந்த மாதிரி வந்து அதோட பேசிக் ப்ராசஸர் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பேசிக்லி தி மதர்போர்ட் அண்ட் தி ப்ராசஸர். ரேமை பொறுத்த வரைக்கும் மினிமம் FSB ஸ்பீடு எவ்வளோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2600 வந்து மினிமம். அதுக்கு கீழே போகாதீங்க. ஏன்னா சில மைனிங் காயின்ஸ் பண்ணுறப்ப, இப்போ இந்த சியா ப்ளாட்டிங் பண்ணுறப்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேமோட FSB, அதாவது ஃப்ரண்ட் சைஸ் பஸ் அப்படின்வாங்க, அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பிளாட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் நல்ல FSB இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்து XMP ப்ரொஃபைல் நினைக்கிறேன், XMP2 ப்ரொஃபைல் அது ஒன்று. ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணணும்னா ஐ திங்க் நீங்கள் மினிமம் வந்து 2600 FSB வந்து ரேம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து இந்த ஹீட் சிங்க் ரேம் இருக்கணும், அப்போல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் இந்த ஸ்பீட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். 8 ஸ்டிக்ஸ் வந்து ஐ வுட் சே ஓகே. பட் நீங்கள் வெறுமனே எத்தேரியம் மட்டும் பண்ணுறீங்க, வேறு சியாவில் எதுவும் பண்ணல அப்படின்னா வந்து ஒரு ஸ்டிக் மட்டும் போதும், ஒரு 8 GB ஸ்டிக் மட்டுமே போதும். ஒருவேளை நீங்கள் வந்து சியா ப்ளாட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2 8 GB ஸ்டிக்ஸ் போடணும். ஸோ ப்ரிட்டி மச் மதர் போர்டு அண்ட் CPU அண்ட் ரேம். ஸோ இது மூணுத்துக்கான விஷயம் இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ட்ரைவ் வந்து SSD ஹார்ட் ட்ரைவ் தான். அதில் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அண்ட் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணல, iOS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஐ வுட் சஜஸ்ட் USB டிரைவ்ஸ் வந்து இட் டூ த சேம் ஜாப். ரொம்ப சீப், ஒரு 32 GB ஒரு 16 GB கூட போதும். அது நீங்கள் போட்டு அதில் ஹைவான் வாய்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஹார்ட் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா 120 GB வந்து ஷுட் பி இனஃப். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு $30 உங்களுக்குலாம் கிடைக்கும். அண்ட் USB டிரைவ்னா உங்களுக்கு அதோட சீப்பாக இருக்கும், $7 $8 முடிஞ்சிடும். வெறும் ஹை ஓஎஸில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன GPU வாங்குறேன் அப்படின்ற கொஷின் அடிக்கடி வர்றது தான். ஸோ GPU பொறுத்த வரைக்கும் 2 பிராண்டுங்க, AMD NVIDIA. நீங்கள் வந்து இந்த MSI இருக்குது, கிகாபைட் இருக்குது, ASRock இருக்குது, பவர் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிராண்ட் நேம்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க 2 பேரும் வந்து மேனுஃபேக்சரர்ஸ், சிப் மேனுஃபேக்சரர்ஸ். இதுக்கு மேலே இருக்கிறவங்க ABI அப்படின்வாங்க. ஸோ அவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த சிப்பை வாங்கி அவங்களோட மதர் போர்டு, அவங்களோட போர்டு டிசைன் இருக்கும், PCB டிசைன் இருக்கும், அதில் வந்து இந்த சிப்பை வச்சு அவங்க வந்து கொடுப்பாங்க. VRAMs வந்து அவங்களோட ஓன் செலெக்ஷன் VRAMs இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சிப்பும் ஒன்று தான், எல்லாமே NVIDIA சிப் தான். இப்போ நீங்கள் 3070 பார்க்குறீங்க, 3060 Ti பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு GPU மேனுஃபேக்சர் வந்து இன்னொரு GPU மேனுஃபேக்சரை பொறுத்த வரைக்கும் சிப் மேனுஃபேக்சர் கொடுக்குறது ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சிப்பு தான் கொடுக்குறாங்க, 3070 தான் கொடுக்குறாங்க, 3060 Ti தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து GPU மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ இந்த ASRock இருக்கட்டும், கிகாபைட்டாக இருக்கட்டும், MSI இருக்கட்டும், இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற VRAM, அதில் இருக்கிற அந்த மெமரி உள்ளார வந்து அதில் ஒரு மெமரி காம்பனண்ட் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட டிசிஷன், அவங்க என்ன எடுக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த போர்டோட டிசைன், பின்னாடி இருக்கிற PCB போர்டு, இதெல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் நீங்கள் வாங்குறப்ப இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மைனர், நீங்கள் வந்து நிறைய மைண்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் ஸ்கோப்போடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் இருக்கிற மெமரி வந்து என்ன மெமரி இருக்குதுன்னு பாருங்கள். சிலது வந்து கிங்ஸ்டன் இருக்கும், சாம்சங் இருக்கும், மேக்ரான் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும். சில மெமரிஸ் வந்து பர்ஃபார்ம் லிட்டில் லெஸ்ஸாக, சில மெமரி வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பெட்டராக பண்ணும். பட் அகெயின் கைஸ், இது வந்து யூ டோன்ட் ரியலி see much of a difference. எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் இது எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கார்டு, டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறது வந்து எனக்கு ட்ரை பண்ணிட்டு சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், சும்மா ஆன்லைனில் படிக்கிறத விட. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட 3070 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் வச்சுருக்கேன். கிகாபைட் வச்சுருக்கேன், MSI வச்சுருக்கேன், அண்ட் ASRock வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இன்னும் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா அவைலபிள் பிராண்ட், எல்லா பிராண்டுமே வந்து வச்சுருக்கேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை.
ஒரு ஹேஷ் ரேட் வந்து ஒரு பாயிண்ட் மேலே இருக்கும், ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கும், அது கீழே இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இருக்குன்னா, இப்போ 3070 கார்டு நீங்கள் வாங்குறீங்க, 3060 Ti கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது எந்த எல்லா மேனுஃபேக்சர்ட்டையும் யார் வந்து நிறைய வாரண்ட்டி கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இந்த கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் யூ யூஸிங் இட் ஃபார் 24/7. ஸோ அப்போ வந்து அது ஏன்னா இது இட்ஸ் காம்பனண்ட்ல. ஸோ அது வந்து இப்போ காரு பைக் மாதிரி வந்து ஒரு லைஃப் பீரியட் இருக்குது. வீடு கூட பார்த்தீங்கன்னா சர்வீசபிலிட்டி அப்படின்வாங்க. அந்த வீடெல்லாம் கட்டுறப்போ வந்து இந்த கான்க்ரீட்டுக்கு வந்து சர்வீசபிலிட்டி அப்படின்வாங்க. 30 years 40 years இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும், பிரிட்டில் ஆக ஆரம்பிக்கும், அந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த காம்பனண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஹேஸ் அ லைஃப் டைம். அது நீங்கள் யூஸ் பண்ண அந்த லைஃப் டைம் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மைனிங்கில் போட்டு நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரன் பண்ணுறப்ப அதோட நேச்சுரல் வாரண்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 years. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் காம்பனண்ட்ஸில் CPU மதர் போர்டு வந்து 1 year வாரண்ட்டி இருக்கும், சம்டைம்ஸ் 2 years இருக்கும், பட் முக்கால்வாசி வந்து 1 year இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கூட இருக்கும். நல்ல பிராண்டாக நீங்கள் வாங்கினா கூட இருக்கும். நார்மல் பிராண்டுக்கு வந்து 1 year இருக்கும். பட் கிராஃபிக் கார்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 3 years இருக்கும். ஒரு ரீசன் வந்து தேர் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து ஒரு மதர் போர்டு, ப்ராசஸரு, ரேமு, இந்தமாரி ஒரு ஹோல் கம்ப்யூட்டர் வாங்குகிற காசு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் கார்டோட காசு இருக்கும். ஸோ இப்போ கிராஃபிக் கார்டோட காஸ்ட் வந்து இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த காம்பனன்ட் குவாலிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தட் கோஸ் இன் தேர். ஸோ அதனால் வந்து கிராஃபிக் கார்டோட வாரண்ட்டி 3 years கொடுக்கறதுனால நீங்கள் கேன் அசியூம் தட் த மேனுஃபேக்சர் வந்து ஃபார் ஷோர் நோ தட் 3 yearsக்கு எந்த ப்ராப்ளம் வராது, இதோட குவாலிட்டி இந்த காம்பனன்ட்ஸ் வந்து 3 years வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ உங்கள் மைனிங் ரிக்ஸ் வந்து 3 years ரன் ஆச்சு அப்படின்னா வந்து டெக்னிக்கலி யூஆர் ப்ராஃபிட்டபிள். ஃபஸ்ட் இயர்லேயே யூ வில் டேக் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனிதிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் தட் வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட். அண்ட் மோரோவர் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 300-400 கம்ப்யூட்டர்ஸ் நான் அசம்பிள் பண்ணியிருப்பேன். 300 ஆமாம். இங்கே வந்து சென்னையில் இங்கே ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸில் வந்து அவங்க புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணோம். ஸோ நைட் அண்ட் டே வந்து உட்காந்து அந்த வேலையை வந்து ஒரு 2 weeks வந்து பண்ணோம். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்ட் டைம். பட் அகெயின் வந்து வி கெட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்தமாரி ஒரு விஷயம் நான் பல்காக வாங்கி அதில் இருக்கிற இந்த இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து சாகவே சாகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். மதர் போர்ட் போயிடும், CPU போயிடும், ரேம் கூட ரொம்ப நாள் வரும், ஹார்ட் டிரைவ் போயிடும். ஸோ மற்ற இதெல்லாம் கூட போனாலும் கிராஃபிக் கார்டும் ரேமும் வந்து இட் ஸ்டேஸ் ஃபார் லாங் டைம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குறப்ப வாரண்ட்டி வந்து ஒருத்தங்க 3 years பதிலாக 5 years கொடுக்குறாங்களா, பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா, யூ இன்வெஸ்ட் ஆன் இட். ஏன்னா அந்த 2 years வந்து இஃப் எனி ஹேப்பன்ஸ்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் முக்கால்வாசி, இல்லைனா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ விச் இஸ் வர்த் இட்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராகுல் AMD வாங்கட்டுமா NVIDIA வாங்கட்டுமா அப்படின்ற கொஷின். இது NVIDIA வந்து பை நேச்சர் வந்து நான் LHR கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் வெரி எஃபிஷியன்ட், எஸ்பெஷலி 3070 3060 Ti, ஈவன் RTX 2060 அந்த மாதிரி எந்த கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே தேர் வெரி எஃபிஷியன்ட். 3060 சீரீஸை தவிர மிச்சது எல்லாமே வந்து எஃபிஷியன்ட். 3060 Ti வந்து வெரி எஃபிஷியன்ட்டு. இப்போ வந்து LHR கார்ட்ஸ் வருது. ஸோ LHR இல்லாத கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு AMD அண்ட் NVIDIA வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சே NVIDIA சொல்வேன். தே ஆர் வெரி குட், வெரி ஸ்டேபிள், வெரி குட். அண்ட் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஃப்ரீயாக ரன் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லுவேன். விண்டோஸில் வந்து AMD கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 கார்டை போட்டு ஒரு மிஷினை ரன் பண்ணுறதுக்குள்ள செம்ம காண்டாயிடும். சம்டைம்ஸ் வந்து திரும்ப டவுன் ஆகும், சம்மந்தமே இல்லாமல் டிரைவர் கேஷ் ஆகும். நீங்கள் அதை ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்குது, நம்ம தேடி கொண்டாட கண்டுபிடிச்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அது ஓடுமே அப்படின்ற மாதிரி கிடையாது. கடைசியாக எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுனா நீங்கள் லினக்ஸ் போவீங்க. லினக்ஸில் டிரைவர்ஸ் இல்லைன்னா தட்ஸ் இட். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி டிரைவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க RX 6600 XT வந்து ராகுல் இருக்குதுல நல்ல எஃபிஷியண்டான கார்டு ஆச்சு, அதே நீங்கள் வாங்கலை அப்படின்னா வாங்கியாச்சு. பட் அது நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஹைவானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து டிடெக்டே ஆகலை, ஏன்னா டிரைவர்ஸ் கிடையாது. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து நீங்கள் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து ரெடிட் போகணும். ஸோ என்கிட்ட கொஷின் கேட்டிங்க அப்படின்னா எல்லா கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் ரெடிட்டில் போய் RX 6600 மைனிங் செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அது கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ நான் வாங்குறதுக்கு முன்னாடி ரெடிட் போவேன். அண்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த கார்டை பற்றி டீட்டெயில்ஸு, டிரைவர் பற்றி டீட்டெயில்ஸு, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் படிக்க முடியுதோ ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே இது இவ்வளோ தான், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீப்பஸ்ட் கார்டு எது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ சீப்பஸ்ட் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த வாட் டு மைன், நைசாஷ், ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த சைட்லலாம் நீங்கள் போங்க. அங்கே போயிட்டு
நீங்கள் எந்த கார்டெல்லாம் வந்து சீப்பஸ்ட் கார்டு நீங்கள் வாங்கணும். இப்போ வந்து லெட்ஸே வந்து 1660 வாங்குகிறோம், NVIDIA வாங்குறீங்க, இல்லை வந்து RTX 2060, இல்லை வந்து RX 6600 AMD வாங்குறீங்க. இதில் எது நீங்கள் சீப்பஸ்ட் கார்டு வாங்கினாலும் இது வந்து அந்த சைட்டில் இருக்கும். ஸோ அந்த சைட்டில் நீங்கள் போய் ஒரு நாளைக்கு இந்த கார்டை நீங்கள் மைனிங்கில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரெடிட்டில் போய் அதே கார்ட்ஸ், அந்த 4-3 கார்ட்ஸ் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை செக் பண்ணி அதில் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா அந்த கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வாங்கினவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை இது வாங்காதீங்க, இது வந்து பவர் கன்சப்ஷன் நிறையா இருக்குது, இல்லை இது வாங்குங்க பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது, இது ஸ்டேபிளாக ரன் ஆகலை, இது ஸ்டேபிளாக ரன் ஆகுது அப்படின்றது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் கன்சப்ஷன், ஹேஷ் ரேட்டை ஓரமாக வைங்க. ஏன்னா இது வந்து முக்கால்வாசி தேல் ஆல் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல். 30 மெகா ஹேஷஸ் அப்படின்னா வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 20 மெகா ஹேஷஸ்னால் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ப்ரைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஹேஷ் ரேட். ஸோ அதனால் அது ஓரமாக வைங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் செக் பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன். எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து இப்போ ஒரு கிராஃபிக் கார்டு வந்து 36 மெகா ஹேஷஸ் கொடுக்குது, அண்ட் அதோட பவர் கன்சப்ஷன் வந்து 70 வாட்ஸ். இன்னொன்று 30 மெகா ஹேஷஸ் கொடுக்குது, அதோட பவர் கன்சப்ஷன் வந்து 100 வாட்ஸ். அப்படின்னா 30 வாட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அது 24/7 ஓடுது. எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு லட்சம் ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 600 ரூபா வந்து நீங்கள் கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க. ஸோ வேறஸ் நீங்கள் ஒரு பவர் எஃபிஷியன்ட் கார்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா 400 ரூபா கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 60% இருந்திருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், பவர் கன்சப்ஷன் வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்றது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இம்பார்ட்டண்ட்டாக எது நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கா, அந்த ஒரு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஹேஷ் ரேட் வந்து உங்களுக்கு ஈவன் 1000 ஹேஷஸ் கொடுக்கட்டும் ஒரு கிராஃபிக் கார்டு, அதோட விலை வந்து வெறும் 1000 ரூபா இருக்கட்டும், பட் அதை போட்டு அது ஸ்டேபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 மெகா ஹேஷை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸ்டேபிளாக இருக்கிறப்ப வந்து விண்டோஸில் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். விண்டோஸில் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது ரியலி குட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஸ்டெபிலிட்டி பொறுத்தவரைக்கும் வேறு எதுவும் செக் பண்ண தேவையில்ல. அண்ட் ஹைவானில் ஸ்டெபிலிட்டி இருக்கா, டிரைவர்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்ற 2 இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவர் கன்சப்ஷன் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள், இதில் எது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேஷ் ரேட் பாருங்கள். இதை பார்த்துட்டு அதோட எஃபிஷியன்சி நீங்களே கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து இவ்வளோ ஹேஷ் ரேட்டு அண்ட் இவ்வளோ பவர் கன்சப்ஷன், ஸோ அப்போ எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தாச்சு. அண்ட் ஐ திங்க் நம்ம இதோட முடிப்போம் FAQs வந்து. ஸோ ஏன்னா அது 17 minutes ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஐ ஸ்டில் கண்டினியூ. அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து வரிசையாக பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ கைஸ், இது வந்து நம்மளோட புது சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து வில் டூ சம்திங் பெட்டர் இன் கிரிப்டோ ஸ்பேஸ். நம்ம வெறுமனே சும்மா வீடியோ மட்டும் போடாமல் வில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுவோம், ஏதோ ஒரு மொபைல் ஆப், ஏதோ ஒரு சம்திங் வில் டூ சம்திங். ஓகே, ஆல்ரைட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.